உங்களுக்கு கடன் பிரச்சனையா? திருமணமாகவில்லையா? திருமணமாகி கணவன் மனைவியுடைய வாக்குவாதங்கள், அக்கற அந்யுன்யங்கள் இது எல்லாத்திலையும் பிரச்சனையா? உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக பிரச்சனையா? வேலை சரியாக அமையவில்லையா? இப்படி ஆண்களுக்கு பல வகையான பல கேள்விகளானது இருக்கும். உங்கள் ஜாதக ரீதியில் குரு பகவானை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த லக்னமானா இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இப்போ இந்த குருவோடைய காரகத்துவம் என்ன? அதில் குரு பகவானுடைய காரகத்துவம் முதல் இடத்துல வந்து போனால் முன்னோர்கள், பித்துருகாரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா புத்திரகாரன் குரு தான். பித்ருகாரகன் சொல்லக்கூடியது குரு பகவான் தான். இந்த குரு பகவான் எந்த ஸ்தானத்தில் நீங்கள் அமைப்புகள் இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இப்போ கடன் பிரச்சனை எனக்கு இருக்குது, தொழில் பிரச்சனை இருக்குது, வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்குது, மேல் அதிகாரிகிட்ட மூலம் பிரச்சனை இருக்குது, திருமணம் எனக்கு சரியாக அமையவில்லை, திருமணம் அமைஞ்சாலும் எனக்கும் மனைவிக்குமே அடிக்கடி வந்து வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்குது, ஒருத்தர் பராஸ்தாங்கக்கூடிய ஒருத்தர் அன்புகள் வந்து பணம் குறைவாக இருக்குது ஆச்சுங்களா. எனக்கு திருமணமாகி பிள்ளைகள் சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லாத சூழ்நிலை இருக்குது, கடன் முக்கியமாக கடன் பிரச்சனை எனக்கு அதிகமாக இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதை யார் கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் தான் கொடுக்கணும்.